உபாகமம் 33:27 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. உபத்திரவத்துல தாவீது பொறுமையா இருந்தபடியினாலே அந்த சிக்கலாக் அந்த பகுதி தான் அவன் வாழ்க்கையிலே, தாவீது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆதாரம், ஒரு பெரிய உயர்வுக்கு போவதற்கு ஒரு ஆதாரமாய் இருந்துச்சு அவன் வாழ்க்கையில. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பொறுமையா இருந்து தேவனிடத்துல ஜெபம் பண்ணினாரு. கர்த்தர் ஜெயத்தை அவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. சங்கீதம் 37:39 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நீதிமான்களோட ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்திலே அவரே அடைக்கலம். இக்கட்டு காலத்துல யார் அடைக்கலம்? கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம். அதனால பொறுமையா இருந்து அவர்கிட்ட நீ அடைக்கலமா போயிடு. அவர் உன்னை பாதுகாத்து வழி நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனா ராஜாவா மாறல. பல வருஷங்கள் ஆச்சு. அதுக்கு முன்னிருந்த ராஜா சவுலு தாவீதை கொலை செய்ய துரத்திக்கிட்டே இருந்தான். பல வருடங்கள், பல ஆபத்துக்கள், மனிதர்களுடைய பிரச்சனை, போராட்டங்கள். இந்த உபத்திரவத்திலும் அவர் பொறுமையாய் காத்திருந்தார். பொறுமையாய் இருந்தபடியினால்தான் சமத்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் தாவீதை ராஜாவாக மாற்ற முடிந்தது.